வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, எடுத்த காரியத்தில் தோல்வி ஏன்? இதுக்கு என்ன பரிகாரம்? எதனால இதெல்லாம் நடக்குது? நிறைய பேருக்கு, சார் நான் எதை தொட்டாலும் வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்கு, எங்கே போனாலும் என்னுடைய வேலைகளோ காரியங்களோ நடக்கிறதில்ல, ஒரு தடவைக்கு 10 தடவை முயற்சி பண்ணாலும் என்னுடைய வேலை கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தான் கிடக்கு. இதுக்கெல்லாம் நான் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கேனா, இல்லை ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்காத கிளைண்ட்டுகளே கிடையாது. ஜாதகம் பார்க்க வர்றவங்க இதை கேட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறாங்க. நமக்கு எல்லாமேங்க இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அஸ்ட்ராலஜரா எல்லாமே ஜாதகத்தின் அடிப்படையிலேயே, நம்ம பிறந்தனுடைய வினைகளின் அடிப்படையிலேயே அது சொல்லப்படுகிறது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஜோதிட வல்லுநர்கள், ஜோதிடத்தை கொடுத்தவங்க உலகத்துக்கு அப்படிதான் நம்ம சொல்லி கேள்விப்பட்டு இந்த துறைக்குள்ள நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நமக்கு எந்த காரியங்கள், எடுத்த காரியங்கள் எல்லாம் காரிய தடையாவே ஆயிட்டு இருக்குன்னா, தடை அப்படின்னாலே உங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி. தடை அப்படின்னாலே உங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி, உங்க லக்னத்திலிருந்து 6ஆம் அதிபதியை எடுத்துக்குங்க. அவர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தடை செய்யறவர். அடுத்தது 8ஆம் அதிபதி. ஒரு ஜாதகத்துல 6, 8 தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கோ உங்க லக்னப்படி, உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னா 6ன்னு சுக்கிரன், 8ன்னா குரு, உங்களுக்கு குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ, உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் 6ஆம் இடம்னா சனி, 8ஆம் இடம்னா குரு, குரு சனி சேர்ந்திருந்தாலோ, உதாரணத்துக்கு ஒரு விருச்சிக லக்னம் 6ஆம் இடம்னா செவ்வாய், 8ஆம் இடம்னா புதன், புதன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ, இப்படி 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு ஜாதகத்தில் காரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களால நீங்க போனீங்கன்னா வேலை நடக்காது. உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்த்தாலும், 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்த்தாலும் போராடி போராடி தான் மேலே வர முடியும். ஒரு வேலை நடந்ததுன்னா திருப்தி இருக்காது, பிரச்சனையாவே இருக்கும். உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இந்த விதிகள் எல்லாம். நீங்க இதெல்லாம் எங்க போய் பார்க்க முடியும்? மூல நூல்கள் எல்லாம் இல்லைங்க. இது ஏதோ கடவுளுடைய ஆசீர்வாதம், வராகியுடைய ஆசீர்வாதம், உணர்ந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதான் உண்மை. மகா பெரியவருடைய ஆசி, குருவின் ஆசி. அப்போ இதெல்லாம் அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம என்னுடைய துறையில் நிறைய ஜாதகங்களை பார்த்து பார்த்து, ஓ இப்படியெல்லாம் கிரகங்கள் இருந்தால் நமக்கு லைஃப்பில் இப்படியெல்லாம் நடக்கும், நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. இதுக்கு ஏதாவது இந்த தடைகள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா, அங்கே தான் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 48 நாள் பூஜைகள், 48 நாள் விரதங்கள் அப்படின்னு ஒரு விதி ஸ்டார்ட் ஆகுது. எப்பவுமே இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த 48 நாள் விரதங்கள், 48 நாள் பூஜை முறைகளை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். நான்வெஜ் இல்லாமல், வீடெல்லாம் சுத்தமாக இருந்து, பெண்கள் தீட்டு இருந்ததுன்னா பெண்கள் இதை பண்ணும்போது அந்த தீட்டுல இருந்து ஒரு 7 நாட்கள் விளக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் 48 டேஸ் உங்கள் அருகில் இருக்கிற, உங்கள் உள்ளூருக்குள்ளே இருக்கிற பழமையான, இல்லை இப்போ கட்டி 20 வருஷம் ஒரு கோயில் இருக்குது சார் அப்படின்னா அது வேலை செய்யாமல் இல்லை, ஆனால் பழமையான கோயில்களுக்கு போகணும். ஒரு 500 வருடம், 300 வருடம், 1000 வருடம் கோயில். நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டரில் கூட இருக்கலாம். அந்த 48 நாளும் அந்த இறைவனுக்கு தொடர்ந்து பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டே வரணும். 9 விளக்கு போடணும், 9 விளக்கு பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டே வரணும். அந்த 48 நாளில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களில், உங்கள் ஃபேமிலியில் இருந்த உங்கள் முப்பாட்டனார், பாட்டனர் யாராவதுனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், திதி, யோகம், கரணம், பிறந்த கிழமைன்னு ஏதாவது ஒன்று லிங்க் ஆகும். அதுக்கு தான் அந்த 48 டேஸ் கொடுக்குறோம். அந்த இடத்துக்கு அந்த போய் பிரார்த்தனைகள் பண்ணும்போது அந்த 48 நாளில் மாத சிவராத்திரி வந்துடலாம், ஏகாதசி வரலாம், பிரதோஷம் வரலாம், அதுபோக சஷ்டி வரும், பஞ்சமி வரும், சதுர்த்தி வரும், இப்படி எல்லா நாளும் நமக்கு கவர் ஆயிடும். அப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் கர்மா 200% கரையும். இது கேரண்டியாக சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை பண்ணுறது அவ்வளோ எளிதல்ல, கடுமையான கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் நம்ம நல்லா இருக்கணுமே, ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்கணுமே லைஃப்பில், அதுக்கு இந்த பரிகாரம். இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டால் 48 டேஸ் விரதம் இருந்து பெருவழி நடந்து போவாங்க, சிறுவழியும் நடந்து போவாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கணும். ஒரு மண்டலம். எப்படி சார் இதை நீங்கள் சொன்னீங்க? 48ன்னு எந்த கணக்கில் சொன்னீங்க? 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறவங்க ஜாதகத்தில். அவங்க தான் தடையும் போராட்டத்தையும். இவங்க நிறைய நல்லதையும் செய்வாங்க, ஆனால் முதன்மை வேலை என்ன? 6, 8 பிரச்சனை தடை அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 6 × 8 = 48. 6, 8 48. 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இன்ட்டு = 48. 48ன்னா ஒரு மண்டலம். ஒரு மண்டலம். அப்போ இந்த ஒரு மண்டலத்தை நீங்க ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. நான்வெஜ் கண்டிப்பா இந்த 48 டேஸ் ஆகாது. இந்த 48 நாள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நெருங்கிய உறவுகளை தவிர வேற யாராவது ஒரு கர்ம காரியத்துல கூட நீங்க கலந்துக்காம இந்த பரிகார முறைகளை கடுமையான ஒரு சுத்த பக்தியோட நீங்க செய்யணும். அப்படி நெருங்கிய உறவுகளில் ஏதாவது ஆயிடுச்சு, என்ன சார் பண்ணுறதுன்னா அது உங்கள் கர்மா, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களை தடுக்குதுன்னு அர்த்தம். அதை கூட செய்ய விடாமல் தடுக்குதுன்னு தான் அர்த்தம். இது வேற சூட்சமே இங்கே ஒன்றும் இல்லை. அப்படி எதுவும் இல்லை. இல்லை பை லக், இல்லைன்னா ஹாப்பி. ஆனால் கண்டிப்பாக 200 மடங்கு ரிசல்ட் உண்டு. அதுக்கு நான் பொறுப்பு, கேரண்டி. கொடுக்காமையெல்லாம் போகாது. நான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்கள, ரிஸ்க் எடுக்கிறவங்கள இந்த பரிகாரம் சொல்லி ரெக்கவரி ஆகியிருக்காங்க, நல்லா இருக்காங்க, ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் வருது சார்? முதல்ல பூர்வ புண்ணிய பலன் நமக்கு இருக்கணும். அப்படி பூர்வ புண்ணிய பலன் இல்லாமல் கஷ்டம், நஷ்டம், அவமானம், போராட்டம்ங்கிறது சொல்லிக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ பூர்வ புண்ணியம்ங்கிறது உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம், 5th பிளேஸ். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி கெட்டு போனாலோ, நல்லா கவனிங்க, உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்து அதிபதி, உங்கள் லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் யாருன்னு பாருங்கள். அந்த 5ஆம் இடத்து அதிபதி கெட்டு போனாலோ, கெட்டு போகிறதுனா என்ன? 6, 8, 12 மறைஞ்சு நீசமாகி, அஸ்தங்கமாகி, வக்ரமாகி, ராகுகேதுகளோட சேர்ந்து, பாவிகளோட சேர்ந்தால் கெட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்படி கெட்டு போனாலோ, 5இல் பாவிகள் அமர்ந்தாலோ பூர்வ புண்ணிய பலனை அடைய விடுவதில்லை. 3ஆவதா சூரியன் பாதித்தாலும் பூர்வ புண்ணிய பலனை அடைய விடுவதில்லை. இவங்களுக்கு எல்லாமே உழைப்பு அதிகமாக இருக்கும், ஊதியம் குறைவாக இருக்கும். தடை தடை தடை, எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ இந்த பரிகார முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது நல்லா இருப்பீங்க. தொடர் தோல்வி, எதெடுத்தாலும் பிரச்சனை. ஒரு ஆளை பார்க்க போகிறேன், வர சொல்கிறாரு, நான் போனதுக்கப்புறம் அங்கே ஆள் இல்லை, நாளைக்கு வாங்கன்றாரு. இந்த வாரம் பணம் கொடுத்துட்றேன், 10 நாள் கழித்து கொடுத்துருவேன், 20 நாள் கழித்து வாங்கின பணத்தை தர்றேன். இப்படியே 4 வருஷம் கடந்திருக்கு உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஏன் கொடுத்துடணும் இல்லை, வந்துடணும் இல்லை, உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? நிறைய பேர் வரவு செலவு பண்ணாமையே இருக்காங்க இந்த பூமியில். அவங்களுக்கெல்லாம் ஏன் வருது, உங்களுக்கெல்லாம் ஏன் வர்றதில்லை? யோசிக்கணும். அப்போ நம்மளுடைய கட்டம், பிறந்து வந்ததனுடைய பிறப்பினுடைய அடிப்படையில் அந்த விஷயங்கள், கிரக பலன்கள் 9 கிரகத்தில் 5ஆம் அதிபதியும் சூரியனும் பலவீனப்படும் போது, 6, 8 நெருங்கிய தொடர்பில் நல்ல உங்களுக்கு ஃபோர்ஸாக இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆகும். பிரச்சனை பண்ணாமல் விடுறதில்லை. இவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்கும் சார்? எல்லாமே நேர்மறையாக இருக்கிற செயல்கள் பூரா எதிர்மறையாக மாறும். இந்த குழந்தை லேட்டாக கிடைக்கும், குழந்தை தாமதமாகும். தாமதம்னா குறைப்பிரசவமாக பிறக்கிறது, கொடி சுற்றி பிறக்கிறது, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி ஆகிறது, குழந்தைகளுக்கு ஹெல்த் பாதிக்கிறது, எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் மருந்து மாத்திரைகளுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சார், இந்த பரிகாரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போய் அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்து உட்காந்து உங்கள் கட்டத்தை காட்டி பிரசன்னம் பார்த்து ஏதாவது கேட்டாங்கன்னு கிடைக்கலாம். ஆனால் எனக்கு அந்த நோக்கம் இல்லை. நீங்கள் என்கிட்ட பார்க்க வர்றீங்க, வரல, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. இங்கிருந்து இந்த பூமியில் பிறந்து இங்கிருந்து பூமியிலிருந்து கிளம்பும்போது நம்ம யாருக்காவது நல்லதை செஞ்சுருக்கணுங்கிறது நோக்கம் எனக்கு அதிகம். அதுக்காக இதை ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள்லாம் நிறைய கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. அதுக்கான பரிகாரமாக இதை எடுத்து செய்யுங்க. என் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம். எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த அந்த வாக்கு, வாராகியினுடைய அருள், மகாபெருனுடைய ஆசி, அதை நம்பி நான் சொல்கிறேன். அவங்கள நினச்சி நீங்கள் பண்ணுங்க. நான் ஒரு சாதாரண மனுஷன், சர்வ சாதாரண மனுஷன், சரிங்களா?
அதனால இறைவனை நம்புங்க. அந்த பூர்வ புண்ணிய பலனே இறைவன் தான். இறைவனே நேரடியா கொடுக்கறது தான். அங்கதாங்க குலதெய்வ ஆசீர்வாதம் நிக்குது. அப்படி பாருங்க, புண்ணிய பலன் இல்லைன்னா குலதெய்வம் கூட பேசாதுங்க, கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பேர் குலதெய்வம் தெரியாம இருக்காங்க தெரியுங்களா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குமே இந்த பரிகாரம் தான். 48 நாள் கடுமையா விரதம் இருக்கணும்னால அவசியம் இல்லை. ஆச்சாரமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், மனசார அந்த பரிகாரத்தை பண்ணணும். நிச்சயமா உங்க கஷ்டத்திலிருந்து 5% நீங்க வெளியே வருவீங்க. இது நான் வணங்குற வாராகி மகாபெரிவரை நினைச்சு சொல்ற பரிகாரம். இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நீங்க பார்க்க முடியும், இல்லைன்னா இது பார்க்க முடியாது. தயவு செஞ்சு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. நீங்க ஸ்டேட்டஸ் வைங்க, யாராவது பார்ப்பாங்க. இந்த வீடியோவை யாராவது பார்ப்பாங்க. 2 பேர் பயனடைஞ்சா உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கு புண்ணியம் நிச்சயமா நடக்கும், நல்லதே நடக்கும். நான் வணங்குற அன்னை வாராகி மகாபெரிவரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அநேக ஆசீர்வாதங்களை வாரி வாரி வழங்குவாங்க. வாழ்க வளர்க. தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.